உபாகம் என்கிற பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களின் வழியாக நற்செய்தி பணி சிந்தனைகளை சிந்தித்து அதை நமக்கு சொந்தமாக்கி நம்மை போன்ற காலங்களில் நம்முடைய பின்னணியில் இருக்கிற ஆவிக்குரிய நெருக்கங்களில் வளர்ந்து பெருகுவதற்காக இந்த சிந்தனைகளை உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகிற இந்த ஊழியத்தின் மூலமாய் பெருவாரியான திருச்சபையின் ஆதரவு கொண்டு பெரும் பெரும் இயக்கங்களின் மாதிரி கொண்டு அவர்களின் நிழல் கொண்டு சின்ன சின்ன நடுத்தர சபை ஊழியங்கள் இவைகளை கொண்டு அவர்களின் வழியாய் கூட்டு பணியாய், சினர்ஜி என்றால் கூடி நின்று இயங்குவது, இந்தியாவில் செய்து நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவை அதுதான். மற்றெல்லாம் செய்துட்டோம். 2000 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறோம். இணைந்து செய்வதற்கான அழகான தருணம் விடிந்திருக்கிறது. அதை செய்து நிறைவேற்றுவதற்காக கூட்டு பணி இயக்கமாய் சினர்ஜி இந்தியா என்கிற மிஷனரி இயக்கம் இணைந்து இந்தியாவின் 2000 தாலுகாக்களில் இயேசுவை இன்னும் கிஞ்சித்தேனும் துளி அளவேனும் கேள்விப்பட்டிராத கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இந்த இயேசு அருளும் மன்னிப்பை, அருளை, ஒப்புரவாகுதலை, மீட்பை, ரட்சிப்பை சுமை சுமந்து தவிக்கிற அவர்களுடைய இதயங்களுக்கு, வாழ்வுக்கு, குடும்பங்களுக்கு, அவருடைய வழிக்கு வசனத்தின் வாயிலாக சொல்லி அவர்களை மீட்பதற்கு, உதவுவதற்கு, தூக்கி நிறுத்துவதற்கு, மறுரூபம் காண்பதற்கு, மறுமலர்ச்சி கொண்ட சமுதாயமாக அவர்களை மாற்றுருவாக்கம் செய்வதற்கு முயலுகிறோம். உங்களுடைய ஆலோசனை, ஜபம், ஈடுபாடு நிறைவாக தேவை. உங்களுடைய கருத்துக்களை திரையில் காண்கின்ற இந்த எண்களோடு கூட தொடர்பு கொள்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுடைய ஆலோசனையை கேட்க 2 பேரும் இணைந்து இந்த தேசத்தில் நாம் மகிமைகரமாக தேவனுடைய சாட்சியாய் அவருடைய திட்டத்திற்காய் வைக்கப்பட்டிருப்பதை உள்ளூர உணர்ந்து கொண்டாட மிக முக்கியமான காலங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்தில் கடவுள் தம்முடைய தெரிந்து கொண்ட இந்த இனத்திற்கு நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் இருக்கிறதே, அந்த தேசத்தில் நுழையும் போது எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை இணை சட்டமாக மோசே தன்னுடைய பேர் உரையாக வேதத்தின் வெளிச்சத்தில் அவர்கள் எப்படி இத்தனை 40 ஆண்டுகளாக கற்று தேர்ந்த அந்த ஞானத்தில் ஒப்பு கொடுத்தல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். இந்த 26வது அதிகாரம் விளைச்சல், முதல் பலன், முந்திய பலன் இவைகளை கர்த்தருக்கு தம்முடைய பிரம்மாண்டமான முதல் பங்காக எப்படி கொடுக்க வேண்டும், விளைவின் முதல் பலன் கர்த்தருக்கு என்று கற்றுத்தருகிறார். தேசம் கொண்டாடு, உனக்கு தரப்பட்ட கர்த்தரின் திட்டம், அதை கட்டு. நகரம், கிராமம், குடும்பம், கடவுளின் இனம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம் என்று இவைகளில் நீ வாசம் பண்ணு. இப்படி வாசம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கனியின் முந்திய பலனை நீ ஆண்டவருக்கு பிரதானமான பங்கனை படைத்து அவரை தொழுது கொள். காணிக்கையாக ஆண்டவருக்கு உன்னுடைய சிறந்த விளைவை, பலனை தந்து ஆண்டவரை கொண்டாடு என்று இந்த பகுதி நம்மை அழைக்கிறது. கர்த்தர் கொடுக்க கட்டளையிட்ட தேசமாயிட்ட, அவரை தொழுது கொள்ள அழைக்கப்பட்ட ஜனமாயிற்ற. ஆகினால அவருடைய சட்டம் சொல்லுகிற விதத்துல பலிபீடத்திற்கு வந்து தங்களை அர்ப்பணிக்கும் விதங்களை முதல் பலனாய் பலிபீடம் தேடி ஆண்டவரின் சன்னிதானத்துல ஆண்டவர் வெளிப்படும், அவருடைய மகிமை விளங்கும் அந்த எல்லைக்கு சென்று, இல்லையா, 2 பேர் 3 பேர்
என் நாமத்திலே கூடி வரும்போது அங்கே அவர் மத்தியிலே இருக்கிறார். அப்படி ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற எல்லைக்கு, சபைக்கு, சபை நாட்டப்பட்டிராத எல்லைகள் இல்லை, சபையின் வைராக்கியத்தை நிறைவேற்றுகின்ற எல்லைகளுக்கு என்று தங்களுடைய பிரதானமான பங்கினை ஆண்டுடைய பிள்ளைகள் தர வேண்டும் என்று வேதவசனம் கூறுகிறது. அதற்காக வசனம் சொல்லுது பாருங்க, 26வது அதிகாரத்தில், கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கும் சனத்திற்கு போய் கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக படை. என்ன படைக்கணுமா? தேவனாகி கர்த்தர் கொடுக்கும் தேசத்துல நீ பயிரிடுவாய், பலனை எடுப்பாய், கூடையிலே வைத்து தேவனாகிய கர்த்தர் தமது நாமத்துக்கு விளங்கும் அந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு கொடு. கர்த்தரின் பலிபீடத்தில் முன்பாக அது வைக்கப்படட்டும். என்ன அழகான ஒரு காட்சி. நம்முடைய ஆலயங்களில் ஒரு முறை நாங்கள் ஆய்வுக்காக ஆலயத்துக்கு சென்றிருந்தோம். உள்ளே வருவதில் இருந்து வெளியே வரும் வரைக்கும் சராசரியான இந்த ஆலயத்தில் 16 வகை ஈகை இருந்ததை நாங்கள் ஆய்வுகளை கண்டுபிடித்தோம். காணிக்கை என்பதுதான் ஈகை என்று நினைப்பதில்லை. காணிக்கையில பல்வேறு விதமான காணிக்கைகள் இருக்கிறது. இவைகள் தவிர்த்து முதல் பலன்களை, கடவுளின் திட்டத்தை ஏற்கிற அந்த பகுதியை செய்து நிறைவேற்றும் போது ஏறத்தாழ சராசரியாய் 16 வகையான ஒப்பு கொடுத்தல ஈடுபாட்டில் சபையின் சராசரி மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரின் பலிபீடத்துக்கு முன்பாக இவைகளை வைக்கிறார்கள். வைக்கும் போது 8வது வசனம் சொல்கிறது, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிய ஆண்டவரை கொண்டாடு. எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு, இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லு. காணிக்கை, முதல் பலன், முந்திய பலன், சிறந்த பங்கு என்றெல்லாம் ஆண்டுடைய பலிபீடத்திலே வந்து ஆண்டுடைய ஊழியத்திற்காக படைக்கும் போது நமக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு உள்ளான பார்வை, என் ஒடுக்குதலை கேட்ட ஆண்டவர், கூக்குரலை நினைத்த ஆண்டவர், அந்த எல்லை நின்று என்னை விடுதலை செய்து அற்புதங்களை செய்தார். சுவந்த சமுத்திரத்தை கடந்து வர பண்ணினார். மாறாவின் தண்ணி கசப்பாயிருந்ததை மாற்றினார். மன்னாவை தந்தார், அன்றாடகம் தந்தார். இவைகளை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து உள்ளூர இதை ஆண்டவர் செய்தார் என்று அறிந்து கொள். பண்ணிய பின்பு 11வது வசனம் கூறுகிறது, இந்த அனுக்கிரகம் பண்ணிய ஆண்டுடைய திருத்திட்டம் நீயும் லேவியனும் உன்னில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷம் கொடுக்கும்போது, பலியிடும் போது, முந்திய பலனை தரும்போது, சிறந்த பங்கினை தரும்போது, முதல் பேரானவற்றை ஆண்டுடைய சன்னிதானத்துல பலிபீடத்துல வந்து படைக்கும் போது கொண்டாடு. ஊழியத்துக்காக, ஊழியத்தின் காரியங்களுக்காக பங்கெடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய சரியான பார்வை, உள்ளான உணர்வு, சந்தோஷம், நிறைவு, பூரிப்பு, மன நிறைவோடு கூட அந்த காரியங்களை செய்வது. அப்படி செய்யும் போது வசனம் சொல்லுகிறது, இல்ல 11ஆம் வசனத்துல வாசித்தோம், பரதேசிகள், அறதேசிகள், பழைய ஏற்பாட்டின் இந்த எந்த விதமான பின்னணியும் இல்லாதவர்கள், எந்த விதமான ஒரு வாக்கும் பெறாதவர்கள், உறுதியும் இல்லாதவர்கள், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இன்றைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இன்றைக்கு எப்படி சாப்பிடுவோன்னு தெரியாது, எப்படி தூங்குவோன்னு தெரியாது. அப்படி ஊழியங்கள் இருக்கா? அப்படி மனிதர்கள் இருக்கார்களா?
மக்கள் இருக்கிறார்களா? கல்லூரி முடித்து என்னுடைய ஊழியத்துக்காக வந்து இணைந்தேன். எங்கே போகணும் தம்பின்னு சொல்லி அப்போது எனக்கு பொறுப்பாக இருந்த அண்ணன் கேட்டார். பீகாருக்கு போகணும்னு சொன்னேன். அங்கே என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ரத்த சாட்சியாக மறிக்கணும்னு சொன்னேன். என்னை நடத்திய அந்த தலைவர் வேஷ்டி கட்டி செருப்பு இல்லாமல் தெருவில் நின்று கொண்டிருந்தார். வெகு தீவிரமான நாட்கள். அந்த தெருவிலே என்னை முழங்கால் பிடிட்டு அவரும் முழங்கால் பிடித்து என்னை அபிஷேகம் பண்ணினார். ஜபித்து என்னை பிரத்யேகப்படுத்தினார். உங்களை போல ஒரு 100 பேரை கண்டுபிடிக்க முடியுமா தம்பின்னு சொன்னார். ஐயோ, நான் பீகாருக்கு போகணும், ரத்த சாட்சியாக மறிக்கணும், இதுதான் திரும்ப சொல்லிக்கிட்டேன். அவங்க என்னை பார்த்து வேடிக்கையாக சிரித்தாங்க. நாங்கள் ஜெபிப்போம், அப்படியே உங்களை நடத்துவோம். அது வரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. இந்த பட்டணத்தில், இந்த சபையில் நீங்கள் வாழும் விதங்கள் இல்லை, அலுவலகத்தில் நீங்கள் செய்விருக்க ஊழியங்களின் வழியாக இதை செய்யணும். 3 ஆண்டுகள் எனக்கு மாதந்தோறும் ஒரு உதவித்தொகை தருவார்கள் என்று தெரியாது. 3 ஆண்டுகள் முடித்து வேத கல்லூரிக்காக பயிற்சிக்காக என்னை அனுப்பும்போது என்னோடு பணியாற்றிய என்னுடைய உடன் தோழர், உன்னுடைய கணக்கில் இவ்வளவு காசு இருக்கிறது, இட்ஸ் அ பாக்கெட் மணி, உன்னுடைய பாக்கெட்டில் இதை வைத்துக்கொள்ள, உன்னுடைய ஊழியத்திற்கு படிக்கும் காலங்களுக்கு உதவி செய்யும் என்று எனக்கு தந்தார். நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது, இன்று என்ன உண்போம் என்று தெரியாது, எங்கு தூங்குவோம் என்று தெரியாது, யார் நமக்கு என்ன அடைக்கலம் தருவார்கள் என்று தெரியாது. பரதேசிகள். அப்படி இருந்த ஜனத்தை திரள் ஜனமாக ஆண்டவர் மாற்றுகிறார். அப்படி இல்லை, அதுக்கு பிறகு கோடி கோடியாக கடவுள் எங்களை ஆசீர்வதித்தார். கோடான கோடியாக பெருகுவையாக என்று விசுவாச சந்ததிக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை போல இப்படி ஆண்டவர் இந்த பரதேசிகளுக்கு பலத்த ஜனமாக அவர்களை பலுகி பெருக செய்ததற்கு என்ன செய்யணுமா? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பணிந்து குனிந்து பலியிட்டு சந்தோஷப்பட்டு முதல் கனியை ஆண்டவருக்கு படைத்து முதற் பலனுக்கு கனம் தந்து கண்ணியம் தந்து கடவுளின் திட்டம் தந்து தசம பாகம், the least, எல்லாவற்றிலும் மிக குறைந்த விதத்தில் செய்து நிறைவேற்றுவது தசம பாகம். புதிய ஏற்பாட்டு போதனை எனக்கு ஆண்டவரின் திட்டத்தில் நாம் பெற்றுக்கொள்ள எனக்கு கடவுள் தந்திருக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளணும். எஞ்சி இருக்கிறதெல்லாம் அவருக்கு. ஏன்னா நான் வாழ்வதே அவருக்கு தானே, சம்பாதிப்பது அவருக்கு. அப்படி மகத்தான 100,000 என குடும்பங்கள், இளைஞர்கள், தொழில் அதிபர்கள், உத்தமமான கடவுளுடைய பிள்ளைகள், வியாபாரிகள், மங்கையர்கள், வீட்டு தலைவிகள், இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் கண்ணூட பார்த்திருக்கிற அப்படி முதற்கனி முதற் பலன் தம்முடைய திருத்திட்டத்தில் ஆண்டவர் தந்த அழகான பாகங்களை ஆண்டோடைய சன்னிதானத்தில் படைத்து அந்த படைப்புக்காக கொண்டாடி மகிழ்ந்து, அதனால்தான் பரதேசி அரதேசியாக இருக்கிற இந்த ஜனம் திரட்சியான ஜனமாக மாறிவிடுகிறது. எப்படி பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் என்னை ஆயத்தம் செய்கிறார். அப்படி வாழும்போது வசனம் சொல்லுகிறது 12ஆவது வசனத்துல, ஓரங்கட்டப்பட்டவர்கள் பரதேசிகள்னு ஒரு பதத்தை பயன்படுத்துகிறேன். கணவர் இல்லாதவர்கள், மனைவி இல்லாதவர்கள், பெற்றோர் இல்லாதவர்கள், பிள்ளைகள் கவனிக்காமல் இல்லாதவர்கள், திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், கைம்பெண்கள், தவிக்கிறவர்கள், இப்படி பெரும் பெரும் விதங்களில் மனிதர்கள், நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து லேவியனுக்கு, பரிசுத்த பரதேசிக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு என்றெல்லாம் கொடுத்து அவருடைய கட்டளைகளில் ஒன்றையும் மீறவில்லை என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக வரணும். என் அழகான ஒரு போதனை. விளைவின் முதல் பணம் கர்த்தருக்கு. என் வாழ்வின் மிகச்சிறந்த
பகுதிகள் கடவுளுக்கு, கர்த்தருக்கு. அப்போ எகிப்து எதிர்ப்பு சரிகிறது. பரதேசி என்கிற தம்முடைய ஜனம் திரட்சியான ஜனமாக வளர்கிறது. இறுதியாய் பலத்த கரம் கொண்டு, ஓங்கிய புயம் கொண்டு ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்தில் இந்த ஜனத்தை அந்த பரிசுத்த ஜாதியாய், வேறு பிரித்த ஜனமாய், சொந்த ஜனமாய், உள்ளூர அவளை நேசிக்கிற ஜனமாய் அவர்களை ஆண்டவர் நடத்துகிறார். அப்படி நடத்துவார். அவருடைய பலத்த கையை கொண்டு அவர் நடத்துவார்னா எப்படி இருக்கும்? தேசம் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். அதை சுதந்திரிப்பதற்கு எனக்கு கிருபை தந்தார். அதை மறக்காத ஒரு உள்ளம், அந்த பிரமாணங்களை மீறாத ஒரு வாழ்க்கை நெறி, ஆசி தரும், அந்த ஆசி வழிந்தோடும் ஆசியாக இருப்பதற்காக வாழும் ஒரு வாழ்க்கை நெறி, பிரத்யேக சொந்த ஜனம், இவைகளின் வழியாக பலத்த கரம் கொண்டு, ஓங்கிய புயம் கொண்டு என்னை நடத்துகிறார். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம இன்றைக்கு நடத்துவார். ஊழியத்தில் உங்களில், உங்கள் தேவைகள் இல்லை, உங்கள் கண்ணீர் இல்லை, உங்கள் கவலை இல்லை, உங்களையும் நடத்துவார். முழு இருதயம் கொண்டு அவரை செய்வதற்கு நம்ம ஆயத்தமா? அவர் தேவன். அவர் எனக்குள்ளாக வைத்திருக்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தை ஏற்றவர்களாக, அவருடைய ஜனமாக நாம் வாழும்போது, கீழ்ப்படிந்து வாக்கு பெற்று கடவுளின் வெகு சிறந்த திட்டமாய் சிறந்து இலங்க என்னை இயக்குகிறார். அந்த கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டுமா? இல்லை, அறுவடை பண்டிகைன்றோம், காணிக்கை கூட்டம்ன்றோம், கூட்டங்கள்ன்றோம், எத்தனையோ விதங்களில் வைத்திருக்கிறோம். இந்த பாங்கோடு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு நம்மை ஆயத்தம் செய்வாரா? ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, விளைவின் முதல் பலனை, எங்கள் வாழ்வின் முந்திய பலனை படைத்து கொண்டாடி மகிழும் கிருபையை தார். அவளுக்கு பின்பாக இருக்கிற எங்களை தொடும் அப்பா. எங்களை உடைய கண்கள் பார்க்கட்டும். நாங்கள் பரதேசிகளாய், அறதேசிகளாய் இருப்பது உடைய சித்தம். திரட்சியான ஜனமாய் எங்களை கண்டீர. அந்த காட்சி கொண்டு எங்களை இன்றைக்கும் இதை போன்ற காலத்துக்காக உம்முடைய கண்கள் பார்க்க, உம்முடைய பலத்த கை கொண்டு நடத்த, ஓங்கிய புயம் கொண்டு உம்முடைய ஊழியத்தை நடத்த, எங்கள் குடும்பத்தை நடத்த, உள்ளான தேவைகளில் உணர்வுகளை நடத்த, பிரத்யேகர் சொந்த ஜாதியாய் எங்களை நினைத்து அருள கிருபை இருக்கட்டும். முழுகையத்தோடு உம்மை தேடுகிறோம். ஏற்று நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே,
உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை குணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை குணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே. கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய்